ஹந்தக் போர் பற்றி முந்திய பயானில் சொல்லப்பட்டது. இப்போ ஹைபர் போர் பற்றி இப்ப சொல்லப்படுகின்றது. இந்த போஸ்டர்ல ஹுனைன் போர் போட்டிருக்கோம். ஏன்னா ஹிஜ்ரி 7வது வருஷம், அது 8வது வருஷம் நடந்தது. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்போ ஹைபர் போர் சம்பந்தமான விளக்கங்கள். ஹந்தக் போர் முடிந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு உத்தரவு கிடைத்தது. அதே சூட்டோடு, ஹந்தக் போர் முடிந்த சூட்டுடனே பனு குரைலா இருக்கக்கூடிய அவர்களுடைய இடத்திற்கு சென்று அவர்கள் செய்த சில சதித்திட்டங்களை பற்றி விசாரித்து அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை செய்து வருமாறு கட்டளையிடப்பட்டது. பனு குரைலா என்பவர்கள் முந்தைய பயானிலே சொன்னோம். ஹந்தக் போர் விஷயத்திலே மதீனாவிலே முஸ்லிம்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். ஆனால் மக்காவாசிகள் படை திரண்டு வரும்பொழுது அந்த ஒப்பந்தத்தை முறித்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் போரிடுவதற்காக வேண்டும் முஸ்லிம்களோடு. இப்ப அந்த ஒப்பந்தத்தை முறித்துவிட்ட காரணத்தால் அவர்கள் கடுமையான குற்றத்திற்குரியவர்கள். அதனால அவர்களுக்கு சில தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களோடு போர் புரிய வேண்டும். அதை பற்றி விசாரித்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போரிலே கலந்து கொண்டவர்களிலேயே வேற யாரும் வரக்கூடாது, அவங்க தான் வரணும் என்ற நிபந்தனையின் பேர் ஒரு 70 நபர்களை அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போனார்கள். மதீனாவில் தான் இருக்கிறாங்க. ஒரு பகுதியில் தனியா ஒரு கோட்டை அமைத்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொன்னோம். அன்சாரிகளுடைய தலைவர் அவர். ஹந்தக் போரில் அவர்களுக்கு ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டிருந்தது போரின் காரணமாக. அத்தோடு அங்கே சென்றார்கள். அங்கே போன போது அந்த பனு குரைலா வர்க்கத்தினர் இப்ப தோல்வியுற்று விட்டார்கள். அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடைபெறல. ஹந்தக் போர்ல ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு. அதனால அந்த பனு குரைலா இப்போ எங்களுக்கு மத்தியில, எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில சமாதானமாகவோ அல்லது வேறு முறையிலோ தீர்ப்பு செய்வதாக இருந்தால் அன்சாரிகளுடைய தலைவராக ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நடுவராக வைத்து அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதுபடி நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோம் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திட்டம் என்னவென்று சொன்னால், யார் யார் எப்படி சதி திட்டத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்பதுதான் முடிவு. சரி, ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தீர்ப்புக்கு விடப்பட்டது. இப்போ ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாரணை செய்து கடைசியாக சில முடிவுகளை எழுதி ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதுல யார் யார் போருக்கு தகுதி பெற்ற வாலிபர்களாக திடகாத்திரம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அந்த பனு குரைலாவில அவர்களை எல்லாரையும் கத்தல் செய்துவிட வேண்டும், கொலை செய்துவிட வேண்டும். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தீர்ப்பு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சாங்க, ஸஅத் ரலியல்லாஹுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முடிவுக்கு ஒத்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு. இப்போ பெண்கள் ஆண்களை எல்லாம், பெண்கள் குழந்தைகளை எல்லாம், வயோதிகர் நோயாளிகள் இவர்களை எல்லாம் இந்த மதீனாவை விட்டு நாடு கடத்தி விட வேண்டும். அவர்கள் ஹைபருக்கு போய்விட வேண்டும். பனு நுலைர் என்ற அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் போய்விட வேண்டும். இது மாதிரி ஒரு தீர்ப்பு செய்யப்பட்டது. அப்படி அந்த போருக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு தீர்ப்பு செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் கேட்டா 400 பேர். அந்த 400 பேர்ல ஒரு ஆள், முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா அந்த கூட்டத்துடைய தலைவன் ஸஅத் இப்னு அனஸ் அசத் என்பவர். முதல்ல பேசின அந்த திட்டத்துல அவர் வாக்குறுதியை முறித்தவர். அதே போல அந்த திட்டத்தை வந்து சொன்னவர் அந்த ஹுயை இப்னு அஹ்தப் என்ற மனிதன். அந்த மனிதன் தான் மக்காவுக்கு சென்று அபூ சுஃபியான் இடத்துல பேசி, கத்ஃபான் பேசி இந்த போருக்கெல்லாம் வழிவகுத்தால் அந்த ஆள் அதில் சேர்ந்தவர், கொலை செய்யப்பட வேண்டியவர்கள்.
அந்த முடிவின்படி 400 பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். 400 தலை வெட்டி கிடக்குன்னு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஒரு இதை பார்த்த உடனேதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பீதி ஏற்பட்டு போச்சு. அரபு நாடு முழுவதும் பயந்தது இந்த இதுலதான். மற்றதெல்லாம் போர் நடந்தது. இங்க சமாதானம் பேசி இவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டுக்கொள்ளுவோம் என்பதாக முடிவு செய்த நேரத்தில் 400 தலைகள் வெட்டப்பட்டன. அதுல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பனு அந்த யகூதிகள்ல யூதர்கள் எல்லாம் வாங்க, யூதர்கள்ல முக்கியமான மனிதர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப அதுல ஒரு பெரிய பீதி ஏற்பட்டு போச்சு அவங்களுக்கு. இருந்தாலும் அந்த பழைய துவேஷம் அவங்களுக்கு விடவில்லை. அதனால ஹைபருக்கு இவங்களெல்லாம் ஒதுக்கப்பட்ட பின்னால் இந்த ஹைபர்ல இருந்த பனு நுலைர் என்ற அந்த கூட்டத்தினர், அவனுடைய தலைவன் ஹுயை இப்னு அஹ்தப் கொல்லப்பட்டு போயிட்டான். அவருடைய சகோதரர் ஒருவர் அங்கே தலைவராக ஆக்கப்பட்டார். அப்புறம் அவர் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை செய்து இந்த முஸ்லிம்களை நம்ம இப்படி விடக்கூடாது, மறுபடியும் நம்ம போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி இந்த ஹத்பான் என்ற கூட்டத்தினர் சொன்ன பாருங்க, அவங்க பக்கத்துல தான் வசிக்கிறாங்க ஒரு கிராமத்துல. அவர்களிடத்துல போய் பேசி நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும், இந்த முஸ்லிம்களோடு போரிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய படையை ரகசியமாக செய்தார்கள். இந்த வேலை முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியவே கூடாது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரகசியமாக ஒரு படையை திரட்டி நம்ம தயார் செய்து கொண்டு திடீரென்று மதீனாவை தாக்க வேண்டும். மதீனாவுக்குள்ளே நுழைய வேண்டும், ஒரு பெரும் படை நுழைய வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சென்று ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாரையும் வெட்டி சாய்க்க வேண்டும் என்பதாக முடிவு செய்திருந்தார்கள். சரி, இந்த செய்தி மனிதர்கள் மூலமா வராவிட்டாலும் அல்லாஹ் தஆலா சொல்லிடுவானா இல்லையா? அது அவங்களுக்கு விளங்கல, தெரியல. சரி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்க என்ன நடக்கின்றது என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி அங்கங்க ஆள் வச்சிருந்தாங்க, எங்கெங்க என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப இவர்கள் இப்படி திட்டமிட்டு ஒரு பெரும் படையை திரட்டிக் கொண்டு வந்து போரிட வேண்டும், தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காக முடிவு செய்த நேரத்தில் ஒரு 10,000 பேர் திரண்டார்கள் அங்கே. இப்ப ஹைபர் என்ற இடத்துல 10,000 பேர் திரண்டு அந்த ஹத்பான் என்ற கூட்டத்தினர், அதே மாதிரி இந்த ஹைபர்ல உள்ள யூதர்கள், பனு குறைலா, பனு நுவர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள், தயாரா இருக்கின்றார்கள் வருவதற்கு. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உடனேயே அவங்க வெளியேறி வர்றதுக்கு முன்னால் நம்ம அந்த ஊருக்கு போயிடணும், அந்த இடத்துக்கு போயிடணும் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டினார்கள். இதற்கு முதல் வருஷம் தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்தது. இது ஹிஜ்ரி 7வது வருஷம் முஹர்ரம் மாதம் நடந்தது. ஹைபர் போர் நடந்தது முஹர்ரம், ஹிஜ்ரி 7வது ஆண்டு முஹர்ரம் மாதம். ஹிஜ்ரி 6வது வருஷம் தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 1400 சஹாபாக்களும் கொண்ட ஒரு குழு உம்ராவுக்காக வேண்டி போக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே போன நேரத்தில் அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே அவர்கள் தங்கிக் கொண்டு உள்ளே நுழைவதற்காக வேண்டிய அனுமதி கேட்ட நேரத்தில் மக்காவாசிகள் மறுத்து விட்டார்கள். பிறகு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட அவர்களுக்கு மத்தியில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவாசிகளுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம், வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் காரணமாகவே அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தான். பின்னால் ஆரம்பத்தில் அந்த ஒப்பந்தத்தை பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு பாதகமாக, அந்த காபிர்களுக்கு சாதகமாக இருந்தது அந்த வெளி தோற்றமான அந்த நிலை. ஆனால் அதுதான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தது. சரி, அந்த போரில் அந்த ஹுதைபியாவிலே கலந்து கொண்டவர்கள் 1400 பேர். அந்த 1400 பேரிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற அந்த இடத்திலே ஒரு மரத்துக்கு அடியிலே வைத்து ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள், பைஅத் செய்திருந்தார்கள். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயூனக தஹ்த ஷஜரதி ஃபஅலிம மா லம் தஅலமு என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ஒப்பந்தத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த மரத்துக்கடியிலே யார் ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலாவுடைய ரிலாவை அந்த மனிதர்கள் மீது சுமத்தாட்டுகின்றான். அப்படி அற்புதமான மனிதர்கள் அந்த 1400 பேர். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த அப்ப உம்ரா செய்ய முடியல, திரும்பி வந்துட்டாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு வந்த பின்னால்தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது, ஹைபருடைய இந்த நிகழ்ச்சி, பனு குறைலாவுடைய நிகழ்ச்சி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே ஒப்பந்தத்திலே அந்த நேரத்திலே கலந்து கொண்ட 1400 பேரும் ஹைபருக்கு போகணும். ஒரு ஆள் கூட அதில் விடக்கூடாது. 1400 பேர் போகணும். கூடுதலாக ஒரு 200 பேர் சேர்க்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி 200 பேரை சேர்த்தாங்க. அந்த 200 பேர் குதிரைப்படை வீரர்கள், அவங்க எல்லாம் குதிரை வச்சிருந்தாங்க. இந்த 1400 பேரும் காலாட்படை. ஆக 1600 பேர் ஹைபருக்கு சென்றார்கள். 1600 பேர் ஹைபருக்கு சென்றார்கள். ஹைபர் என்பது இருக்கின்றது, அது நீண்ட காலமாக
யூதர்கள் வசித்து வந்தார்கள் அந்த பகுதியில். இப்ப இங்க மதீனாவில் இருந்த யூதர்களும் அங்கு போய் சேர்ந்துட்டாங்க, அங்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஹைபர் என்பது ஒரு வளமான பூமி, அது பேரிச்சம் தோட்டங்கள், பழங்கள், மற்ற தானியங்கள் இதெல்லாம் விளையக்கூடிய ஒரு நல்ல வளமான பூமி அது. அது அந்த ஹைபர்ல இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்துல பொதுவாகவே இப்ப நம்ம தனித்தனியா வீடு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. வீடு இருக்கும். ஒரு கபீலாவை ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தொகுதியாக இருந்தால் ஒரு 100 வீடு 200 வீடு இருந்தால் அந்த 200 வீட்டை சுற்றிலும் ஒரு மதில் சுவர் எழுப்பிக் கொள்வார்கள், ஒரு கோட்டை மாதிரி. அந்த கோட்டைக்குள்ள அந்த 200 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு 200 பேர் 300 பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு மதில் சுவரை எழுப்பி அவர்கள் ஒரு கோட்டைக்குள்ள இருப்பாங்க. இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கோட்டையை அமைத்துக் கொள்வார்கள். தனித்தனியா கோட்டைகள் உள்ள இருக்கும். அதுக்கு வெளியே சுற்றிலும் எல்லா கோட்டையும் சேர்ந்து ஒரு கோட்டையாக ஒன்று இருக்கும், ஒரு பாதுகாப்பு சுவர் ஒன்று இருக்கும். இது மாதிரி ஹைபர்ல 3 அமைப்புகள் இருந்தன, 3 அமைப்புகள் இருந்தன. அதுல நிபாத் என்று சொல்லி ஒரு பெரிய கோட்டை, அதற்குள்ளே 4 பகுதிகள் இருந்தன. அதே மாதிரி ஷக் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை, ஷிக் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை, அதுக்குள்ள 2 விதமான கோட்டைகள். கத்தீபா என்ற ஒரு கோட்டை, அதற்குள்ளே சின்ன சின்ன கோட்டைகள் 3. இந்த மாதிரி 4, 6, 6, 3, 9 கோட்டைகள். 9 கோட்டைகள் நிறைந்த ஒரு பகுதி தான் அந்த ஹைபர் என்பது. இதுல பூராமே யூதர்கள் வசித்து வருகின்றார்கள். யூதர்கள் சூழ்ச்சிக்கு பேர் போனவர்கள், ரொம்ப பெரிய சூழ்ச்சி. இப்போ அப்படித்தான், அந்த காலத்திலே அப்படித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற காலத்தில இருந்தே எப்ப யூதர்கள் தோன்றினார்கள் அதிலிருந்தே இது வரைக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்பதற்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். சூழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்ததின் காரணமாக வேறு யாரிடத்திலிருந்து தாக்குதல் வரும் என்ற காரணத்தால் போர் பயிற்சி உடையவர்களாகவும் இருந்தாங்க. போர் பயிற்சி உடையவர்களாகவும் இருந்தாங்க. பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் அவர்களிலே இருந்தார்கள். மர்ஹப் என்று ஒருவன் இருந்தான். இந்த எல்லா யூதர்கள், ஹைபர்ல உள்ள எல்லா யூதர்களுக்கும் மிகப்பெரிய வீரனாக மர்ஹப் என்று பெயர் உள்ள ஒருவன் இருந்தான். அவன் 1000 வீரனுக்கு சமமானவன். அவன் ஒருத்தன் 1000 பேர் இருந்தா 1000 பேர்த்தையும் ஒருத்தன் சண்டை போடுவான். அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தான், மர்ஹப் அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு ஒரு நாள், அதாவது 4 நாள் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கு. மதீனாவிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர், 200 மைல் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 300-320 கிலோமீட்டர் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அங்கே இறங்கினாங்க. ஒரு நாள் காலை நேரத்தில், சுபஹுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருக்கக்கூடிய கோட்டைகளிலே நிபாத் என்ற கோட்டை பெரிய கோட்டை, அதுக்குள்ளதான் 4 விதமான கோட்டைகள் பகுதிகள் இருக்கின்றன. அதுல முக்கியமானது நாயிம் என்று ஒரு கோட்டை இருக்கின்றது. அந்த கோட்டையில தான் அந்த மர்ஹப் என்ற மனிதன் வசித்து வருகின்றான் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் போய் அந்த நாயிம் என்ற கோட்டை, அந்த நிதாத் என்ற கோட்டைக்கு அருகில பக்கத்துல உள்ள சமவெளிகளை தங்கினார்கள், கூடாரம் அடித்து தங்கினார்கள் சஹாபாக்களோடு. காலை நேரத்தில் வயலில வேலை செய்வதற்காக வேண்டி அந்த ஊர்ல ஹைபர்ல உள்ள சில மனிதர்கள் விவசாய கருவிகளோடு அந்த பக்கம் வந்திருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றது யாருக்கும் தெரியாது. காலையில வந்து பாக்குறாங்க, வேலைக்கு போறதுக்காக ஒரு கூட்டம் வருது. வந்து பார்த்த உடனே இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் அங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த போர், அது எந்த கருவிகளை, விவசாய கருவிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த சாமான்கள் எல்லாம் தூக்கி போட்டு முகம்மதும் அவர் படைகளும், முகம்மதும் படைகளும், முகம்மதும் படைகளும் சத்தம் போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் எல்லாத்திலையும் சொல்லி விட்டாங்க, இது மாதிரி முகம்மது படைகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே அங்க எச்சரிக்கை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் கேட்டால், பின்னால ஒரு ஊருக்கு போருக்கு போவதாக இருந்தால் அந்த இடத்துல ராத்திரில போய் தங்குவாங்க. அதிகாலை நேரத்தில், சுபஹுடைய நேரத்தில் அந்த ஊர்ல பாங்கு சத்தம் கேட்குதான்னு பார்க்க சொல்லுவாங்க. சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்பும் பொழுதும் படை அனுப்பும் பொழுதும் அப்படிதான் சொல்லுவாங்க, அந்த ஊர்ல பாங்கு சத்தம் கேட்கிறதா என்று பாருங்கள். பாங்கு சத்தம் கேட்டால் நீங்க அந்த ஊரின் மீது போரிடக்கூடாது, போர் தொடுக்கக்கூடாது. அங்கே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்பதாக பொருளாக போர் தொடுக்கக்கூடாது. பாங்கு சத்தம் கேட்காவிட்டால் அந்த ஊரின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதன்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில பார்த்தாங்க, பாங்கு சத்தம் எதுவும் கேட்கல. ஏன்னா முஸ்லிம்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிட வேண்டும் என்று தயாரானார்கள். சொன்னார்கள், பாங்கு சத்தம் கேட்கவில்லை என்று தெரிந்தவுடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹரிபத் ஹைபர், ஹைபர் நாசமடைந்து விட்டது. இன்னா இதா நஸ்ஸல்னா பிசாஹத்தில் கௌமின் ஃபஸாஅ ஸபாஹுல் முன்ஸரீன் என்பதாகும் அந்த ஆயத்தை வாசித்து அந்த சொன்னார்கள். அதாவது நாம் எந்த ஒரு இடத்திலே போய் இறங்கினாலும் அந்த இடத்தில்
எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நிலை மோசமாக தீமையாக ஆகிவிட்டது என்ற இந்த வாசகத்தை வாசித்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா அضللنا வரப்பல் அர்தினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் பல துஆக்களை செய்திருக்கின்றார்கள். ஏராளமான துஆக்கள் இருக்கின்றன. இதுல விசேஷம் என்னன்னு கேட்டா, எந்த நேரத்தில் எந்த துஆவை செய்தார்களோ அந்த துஆக்களை எல்லாம் சஹாபாக்கள் மனனமாக்கி வைத்திருந்தார்கள், பாடமாக்கி. அதனால துஆக்கள் ஏராளமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்தார்கள். இந்த நேரத்தில் ரப்பஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா அضللنا, வானங்களின் பூமியின் இரட்சகனே, அந்த வானங்கள் பூமியில் நிழல், வானங்களும் பூமியும் நிழலிடக்கூடிய அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வமா அضللنا, வானங்களின் இரட்சகரே, அந்த வானம் எந்தெந்த பொருள் மீது நிழலாக ஆகின்றதோ அதனுடைய இரட்சகனே. வரப்பல் அர்தீன வமா அக்லல்னா, பூமிகளுடைய இரட்சகனே, அந்த பூமிகள் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவற்றின் இரட்சகனே ரப்பே. வரப்ப ஷயாத்தீனி வமா அضللنا, ஷைத்தான்களுடைய ரப்பே, அந்த ஷைத்தான்கள் யாரையெல்லாம் வழிகெடுக்கின்றார்களோ அவர்களுடைய ரப்பே. வரப்பர் ரியாஹி வமா ஸரைனா, காற்றுடைய ரப்பே, காற்று பரத்தி செல்லக்கூடிய பொருள்களின் ரப்பே. ஃபைன்னா நஸ்அலுக கைர ஹாதிஹில் கரியா வ கைர அஹ்லியா வ கைர மா ஃபீஹா, உன்னிடத்தில் இந்த ஊரில் உள்ள நன்மையை நாங்கள் கேட்கின்றோம், இந்த ஊரினுடைய நன்மையை கேட்கின்றோம், இந்த ஊருடையவர்களுடைய நன்மையை கேட்கின்றோம், இந்த ஊரிலே எது நன்மையாக இருக்குமோ அதை உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். வ நஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி அஹ்லியா வ ஷர்ரி மா ஃபீஹா, இந்த ஊருடைய தீமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம், ஊருடையவர்களுடைய தீமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம், இந்த ஊரிலே எது தீமையாக இருக்குமோ அந்த தீமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு யக்தமு பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப போருக்காக தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டு போருக்கு போறதுக்கு முன்னால, போரிடுவதற்கு முன்னால கொடி கொண்டு போக வேண்டும், பொதுவா பழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். இந்த நேரத்தில் ஒரு 2 பெரிய கொடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்திருந்தார்கள். மற்ற போர்களை விட 2 பெரிய கொடி, அடையாளங்கள் நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக. ஹப்பாப் இப்னு முன்ஸிர் ரலியல்லாஹு தஆலா என்பவரிடத்தில் ஒரு கொடியும், ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் மற்றொரு கொடியும் கொடுக்கப்பட்டது. இப்ப இவங்க தங்கி இருந்ததுக்கு சற்று அந்த பக்கம் தான் அந்த கத்ஃபான் என்ற கூட்டத்தினரும் தங்கி இருக்கின்றார்கள். அதாவது இந்த ஹைபர் யூதர்கள் சொல்லி அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதின் காரணமாக அவர்கள் அந்த போருக்கு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்த பகுதியிலே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றவர்கள் 1600 பேர் மட்டும்தான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்த பின்னால முதலாவதாக நமக்கு தொழுவதற்கு இடம் வேண்டும் என்பதாக நினைத்து ஒரு மஸ்ஜிதை அந்த இடத்துல உருவாக்கினார். ஒரு டென்ட் போட்டாங்க, அவ்வளவுதான், ஒரு கூடாரம் அடிச்சு மஸ்ஜித் என்பதாக அதை அடையாளம் விட்டார்கள். அதாவது இதுல தொழ வேண்டும் என்பதற்காக முதல்ல மஸ்ஜிதை கட்டினாங்க அந்த இடத்துல. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிதாத் என்ற அந்த கோட்டை இருக்குது பாருங்க, அதை சுற்றிலும் அதை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேரிச்ச மரங்கள் இருந்தன. அந்த மரம் போருக்கு இடைஞ்சலாக இருந்தது. அந்த மரங்கள் ஒரு பெரிய தோட்டம் இடைஞ்சலாக இருந்தது. இதுக்கு நேரம் அந்த கோட்டைக்கு நேரா இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். 400 மரங்கள் வெட்டப்பட்டன. 400 பேரிச்ச மரங்கள். பொதுவாக போர்ல மரங்கள், பழம் தரக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணை. எங்க போனாலும் சொல்லி அனுப்புவாங்க, பழம் தரும் மரங்களை வெட்டக்கூடாது, சிறுவர்களை வெட்டக்கூடாது, குழந்தைகளை வெட்டிவிடக்கூடாது, வயோதிகர்கள் நோயாளிகளை வெட்டக்கூடாது, யார் சண்டைக்கு வருகின்றார்களோ அவர்களை மட்டும்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவார்கள். இந்த மரத்தை வெட்டதுக்கு காரணம், எந்த நோக்கத்திற்காக போயிருக்கின்றார்களோ அந்த நோக்கத்துக்கு இடையூறாக அந்த மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களில் பின்னால ஒளிந்து கொண்டோ அல்லது மரங்களை பாதுகாப்பு வைத்துக் கொண்டோ எதிரிகள் தங்களை தாக்குவதற்குரிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தால் அதை வெட்ட சொன்னாங்க. 400 மரம் வெட்டின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும், அதுக்கு மேல வெட்டக்கூடாது என்று தடை செய்து விட்டார்கள் என்பதாக அதிலே வருகின்றது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நேரத்தில் அந்த யூதர்களிடத்திலே போர் செய்வதற்கு, ஹைபரில் போர் செய்வதற்காக கடுமையான ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால் நபி அவர்களும் கவசம் அணிந்தவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் இரட்டை கவசம் அணிந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ஒரு பெரிய முகமூடி போட்டிருந்தார்கள், தலை கவசம் ஒன்றை அணிந்திருந்தார்கள். மிகஃபர் என்று சொல்லப்படக்கூடிய தலைக்கு மேலே போடக்கூடிய ஒரு கவசம், உள்ள தலைப்பாக கட்டியிருப்பாங்க, தலைப்பாய்க்கு மேல ஒரு கவசம் இருக்கு, அது மாதிரி ஒரு கவசம் அணிந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையின் மீது வீற்றிருந்தார்கள். என்ன சொல்ல போனா அந்த ஹைபர் போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களோடும் சேர்ந்து கடுமையாக போரிட்டார்கள். மற்ற போர்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக கடினமாக போரிட்டது ஹைபர் போரிலே என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இப்படி போருக்காக வேண்டி தயாரானார்கள். அந்த நேரத்தில் முதலாவதாக முதல்ல
அந்த நாயிம் என்ற கோட்டையிலே அந்த மர்ஹப் என்ற அந்த மனிதன் இருக்கின்றார். அந்த மனிதனைத்தான் முதலாவதாக கவனிக்க வேண்டும். அவனை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் லேசா போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக சொன்னார்கள். இப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்கள்ல ஆமிர் என்று ஒரு மனிதர், அவர் முதல்ல ஒரு அந்த கந்தக் போர்ல ஒரு பாடல் சொன்னோம். அதே பாட்டை இங்கேயும் பாடினார். தல்லாஹி லவ்லல்லாஹு முஹத்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா வநஹனு அன் ஃபضلிக இஸ்தக்னைனா சப்பித்தில் அக்தாம இன் லாகைனா என்ற இந்த பாட்டை அவரும் பாடிக்கொண்டிருந்தார். ஆமிர் என்பவர் பாடினார். அதாவது அல்லாஹ் தஆலா இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது, நாங்கள் தொழுதிருக்க முடியாது, சதகா செய்திருக்க முடியாது. யா அல்லாஹ், உன்னுடைய கருணையின் காரணமாகத்தான் நாங்கள் இப்படி எல்லா விதமான தேவைகளும் அற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம், உன்னிடத்திலே தேவையானவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எதிரிகளை சந்திக்கும் பொழுது எங்களுடைய பாதத்தை நீ ஸ்திரமாக்கி உறுதியாக்கி வைப்பாயாக என்ற இந்த பாடலை பாடினார். சத்தம் போட்டு பாடுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் இந்த பாட்டு பாடுறது அப்படின்னு கேட்டாங்க. ஆமிர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி பதில் சொன்னாங்க. ஆமிர் என்பவர் பாடுகின்றார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபர லக ரப்புக, உன்னுடைய ரப்பு உன்னை மன்னிப்பானாக என்பதாக சொன்னார். இதை கேட்ட உடனே சஹாபாக்களை சிலர் சொல்லுகின்றார்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர் கண்டிப்பாக போரிலே கொல்லப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார் என்று அர்த்தம் அதுக்கு அப்படின்னு விளக்கம் இருந்தார்கள். அதே மாதிரி அந்த ஆமிர் என்பவர் கொல்லப்பட்டார். அதாவது அவர் முதல்ல அந்த மர்ஹப் என்பவரை எதிர்ப்பதற்காக வேண்டி போனார். அங்கே முன்னால் இருந்த அந்த யூதர்களை எதிர்த்து போராடினார். கடைசியாக அவர் அங்கே கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில், கைபருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு 2-3 நிகழ்ச்சி வரலாற்றில் நிறைய பல இடங்கள்ல ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாலிமுடைய கிதாபுகளிலும் படிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சப்தமிட்டு zikr செய்து கொண்டு போனார்கள். மேட்ல ஏறும் போதும் கீழே இறங்கும் போதும் அல்லாஹு அக்பர் என்பதாகவோ சுப்ஹானல்லாஹ் என்பதாகவோ அல்லாஹ்வை அதிகமாக zikr செய்து கொண்டு சப்தமிட்டு zikr செய்து கொண்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும் இன்னல்லதி ததுஊன லைஸ பிஅஸ்ஸம்ம வலா காயிப். உங்களுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சப்தத்தை மெதுவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ, யாரை தஸ்பீஹ் செய்கின்றீர்களோ அவன் செவிடன் அல்ல, அவன் மறைந்திருக்கக்கூடியவனும் அல்ல. அதாவது அல்லாஹ் தஆலாவை zikr செய்யும் பொழுது மெதுவாக செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இங்கு இன்னல்லதி ததுஊன பைனக்கும் வ பைன அனாகி ரிகாபிக்கும், நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவன் உங்களுக்கும் உங்களுடைய பிடரி நரம்புக்கும் மத்தியிலே இருக்கின்றான் என்பதாக. அதாவது உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நஹனு அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத் என்று சொல்லுகின்றான். அந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அந்த கைபர் போருக்கு செல்லும் போது நடந்த நிகழ்ச்சி. அதே போன்று ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லிக் கொண்டே வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது இருக்கின்றதே, அது ஒரு மகத்தான கலிமா. அது அர்ஷுக்கு கீழே உள்ள ஒரு புதையல். யார் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை வழக்கமாக ஓதி வருகின்றாரோ அவருக்கு 99 விதமான நோய்கள் போக்கப்படும். அதில் மிக குறைந்த நோய் என்னவென்று சொன்னால் வறுமை என்பதாக சொன்னார்கள். இந்த விஷயம் அந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இந்த போருக்காக வேண்டிய சஹாபாக்கள் தயாராகி இந்த 2 நிகழ்ச்சியும் இடையில அந்த பயண நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள். பிறகு அதே மாதிரி போருக்கு அந்த ஆமிர் என்பவர் இறந்துட்டார். மஹமூத் பின் மஸ்லமா என்ற ஒரு சஹாபி, அவரும் அந்த போர்ல ஆரம்பத்தில் கலந்தார். அவர் போர் செய்து கொண்டு சிறிது நேரத்திற்கு பின்னாலே சஹாபாக்களும் அந்த கோட்டையிலே இருந்தவர்களிடத்தில் போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோட்டைக்கு வெளியே சில நபர்கள் வந்தார்கள், போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அந்த மஹமூத் பின் மஸ்லமா என்ற அந்த சஹாபி கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்துல ஒரு சுவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார். நீண்ட நேரம் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்காக உட்கார்ந்தார். இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு யூதன் தன்னுடைய மேல் மாடியில் இருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி அவருடைய தலையிலே போட்டார். அந்த இடத்திலேயே அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போ கோட்டைக்குள்ளே இருந்து போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் வெளியே இருக்கின்றார்கள். கோட்டைக்கு வெளியே யார் வருகின்றார்களோ அவர்களிடத்திலே போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
கோட்டைக்குள்ளே இருந்து அம்பு எய்வது, அதே போன்று கல்லெறிவது, இதையெல்லாம் அந்த யூதர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில், அதாவது இப்ப இந்த போர், இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரம் கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. 6 நாளாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட விளக்கம், ரொம்ப நேரம் ஆயிடுறது.